ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். யோவான் 19:28. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இஸ்ரவேலில் சுக்கோத் என்னும் கூடார பண்டிகை வருடா வருடம் கொண்டாடப்படுகிறது. யூதர்கள் 7 நாட்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்குள் செல்வதற்கு முன் 40 வருடங்கள் வனாந்திரத்தில் நடத்தி செல்லப்பட்டதை நினைவு கூர்ந்து கூடாரங்களில் குடியிருப்பார்கள். பண்டிகையின் கடைசி நாளில் சீலோவாம் குளத்திலிருந்து தண்ணீரை மொண்டு கொண்டு ஏசாயா 12ஆம் அதிகாரத்தை இரட்சிப்பின் ஊட்டாகிய இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்று அறியாமலேயே பாடிக்கொண்டுதான் இருந்தார்கள். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது கூடார பண்டிகையின் கடைசி நாளில், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆனாலும் கடைசி வரை யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏனெனில் அவர்களுக்கு தாகமில்லை. இயேசு கிறிஸ்து இன்றும் அந்த அழைப்பை விடுக்கிறார். என்னிடத்தில் தாகமாயிருந்தால் அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று அறைகூவல் விடுக்கிறார். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனையும் உண்டு. ஒருவன் தாகமாய் இருந்தால் மட்டுமே அவரிடத்தில் வந்து பானம் பண்ண முடியும். இந்த உலகில் மனிதர்கள் உலகத்தின் ஆசாபாசங்களின் மேலும், உலக பொருட்களின் மேலும், ஆடம்பரங்கள் மீதும், சிற்றின்பங்கள் மீதும், ஐஸ்வர்யங்கள் மேலும், பதவி மீதும், இன்னும் பற்பல காரியங்கள் மீதும் தாகமாயிருக்கிறார்களே ஒழிய இயேசு கிறிஸ்துவின் மேல், அவர் தருகிற பாவ மன்னிப்பின் மேல், சமாதானத்தின் மேல், இரட்சிப்பின் மேல் தாகமாய் இருக்கிறவர்களை காண்பது அரிது. அவ்வாறு நாம் தாகமாய் இருப்போமானால் அவரிடம் வரும்போது அந்த தாகம் தீர்க்கப்படும். உலகத்தின் மேல் அல்ல, கிறிஸ்துவின் மேல் தாகம் கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, உண்மையே விசுவாசிக்கவும் பின்பற்றவும் எங்களுக்கு கிருபை தந்தள்ளுங்க. ஆண்டவரே, உலகத்தின் மேல் அல்ல, உமது திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மேலும் தாகமுள்ளவர்களாய் வாழ தயவு செய்தல்லுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய ஞானம் எங்களை வழிநடத்திடவும், உம்முடைய கேடகம் எங்களை பாதுகாத்திடவும், உம்முடைய கரம் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்திடவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்வின் பயங்கள் நீங்க செய்து உங்கள் சித்தம் நிறைவேற்றிடுங்க. உமக்கு பிரியமானதை செய்து சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக வாழவும், அற்புதங்களை பெற்று அனுபவிக்கவும் கிருபை தந்தள்ளுங்க. சகல உபத்திரவங்கள், துக்கங்கள், பாவத்திலிருந்து எங்களை விடுவித்து ஜெயமான வாழ்க்கை வாழ உங்கள் கிருபை தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் காணப்படும் அன்பற்ற காரியங்கள், பகை உணர்வு, பழிவாங்கும் செயல்கள் யாவும் துரத்தப்படவும், சமாதானமும் மன்னிக்கும் அன்பையும் ஏக சிந்தையும் ஐஸ்வர்யமும் பெருகிடவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், இயற்கை சித்தங்களினால் இழந்து போன விளைச்சலின் பலனை இந்த ஆண்டு சம்பூர்ணமாய் அனைத்து விவசாய குடும்பங்களும் பெற்றிடவும் ஜெபிக்கிறோம். நம்பிக்கையின் தேவன் தாமே விசுவாசத்தில் உண்டாகும் சமாதானத்தால் கடந்த நாட்களில் சீற்றத்தினாலும், விபத்துக்களினாலும், வியாதியினாலும் தங்களது அருமையானவர்களை இழந்து தவிக்கும் குடும்பத்தினரை ஆற்றி தேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். மது, போதை வஸ்துக்கள், புகையிலை, கஞ்சா போன்ற அடிமைத்தனங்களிலிருந்து சிக்குண்டு, பொருள் இழந்து, உடல் ஆரோக்கியம் இழந்து, சமாதானம் இழந்து, கடன் தொல்லைகளினால் பாதிப்புக்குள்ளாகி தவிக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பலத்தகரம் ஆட்கொண்டு பாவக்கட்டுகளிலிருந்து விடுவித்து குணப்படுத்தி ரட்சித்து பாதுகாத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைத்திடவும், நெடுங்காலமாய் பிள்ளை செல்வதற்காக கண்ணீரோடு காத்திருக்கிறவர்களின் கண்ணீர் துடைக்கப்படவும், பேறுகாலத்தை எதிர்நோக்கி பயத்தோடும் பலவீனத்தோடு இருக்கும் பிள்ளைகளின் பயங்கள் நீக்கப்பட்டு ஆரோக்கியமான சுகப்பிரசவம் உண்டாகவும், அவர்கள் துக்கம் சந்தோஷம் மாறச் செய்து சஞ்சலமும் தவிப்பு நீங்கி சந்தோஷம் மகிழ்ச்சியுமான வாழ்க்கை வாழ தேவன் இரக்கம் செய்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்பல வியாதிகளினாலும் பலவீனங்களினாலும் மனச்சுமையோடு வாழும் ஒவ்வொருவரையும் தேவரே தொட்டு குணப்படுத்தி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். படிப்பு மற்றும் வேலை நிமித்தமாய் விடுதிகளில் தங்கியிருக்கும் பெண் பிள்ளைகள் தவறான நட்புகளில் சிக்கிவிடாதபடி பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கடைநிலையற்ற வாழ்க்கை வாழ தேவரையை வழி நடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேசத்தின் ஜனாதிபதி, பிரதம மந்திரி, இராணுவ வீரர்கள், மத்திய மண்டல அமைச்சர்கள், அனைத்து மாநில முதல்வர்கள், கவர்னர்கள், மாவட்ட ஆட்சியாளர்கள், உயர் அதிகாரிகள் அனைவரின் ஆத்மா குற்றமற்றதாக காக்கப்படவும், ரட்சிக்கப்படவும், தங்களின் கடமைகளில் உண்மை உத்துவமாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். மிஷினரிகள், சுவிசேஷ பணியாளர்கள், ஸ்தாபன பொறுப்பாளர்கள், அவர்தம் குடும்பத்தினர் ஆசீர்வதிக்கப்படவும், அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படவும், ஊழியத்தில் தேவ மகிமை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.